நான் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி, அரசியல்வாதி மற்றும் நல்ல பண்பாளராகவும் எப்படி இருக்க வேண்டும் என்றும், ஒரு மனிதனாக பிறந்தால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர் எப்படி மனிதரோடு மனிதராக பழக வேண்டும் என்றும், எத்தகைய உதவிகளை யார் கேட்டாலும் ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் மக்கள் போல் நினைத்து தன் வாழ்நாள் எல்லோரையும் தனியாக பிரிக்காமல் தனது கட்சியில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்பதற்காக சிறுபான்மையினர் அணி என்ற ஒரு அணியை உருவாக்காமல் எல்லோரையும் என் மக்களே என்று எங்களையும் அந்த வழித்தோன்றலின்படி வாழ வழி செய்து, அதன்படி மனிதநேயத்திற்கு உட்பட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு எங்களை இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டிச் சென்ற மாபெரும் மனிதர், வாழும் வள்ளல், இன்னும் எத்தனையோ பெயர்கள் அவருக்கு சொல்லலாம். அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த வீடியோவை போடுகிறேன். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமே நமது கேப்டன் அவர்கள் வெற்றி சென்ற பணி இன்று வரை தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வணங்கி இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ நான் யாருக்காக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேவில் தஞ்சம் புகுந்து டிஎம்கே என்ற கட்சியை நக்கி பிழைத்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் சாப்பிட்டு ஓசி சோறில் உடம்பை வளர்க்கும், எந்த மதங்கள் தப்பு பண்ணினாலும் அதை கேள்வி கேட்காமல், குறிப்பாக இந்து மதத்தை மட்டும், குறிப்பாக பிராமண சமுதாயத்தை குறிவைத்து தாக்கும் ஓசி சோறு. வயசுல மூத்தவர் தான், ஆனா அந்த அளவுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு இதே இந்த ஆளுக்கு தோணலை. அதனால தைரியமாவே ஓசி சோறு வீரமணி அவர்களுக்கு இந்த பதிவு. ஓசி சோறு வீரமணி அவர்களே, நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கட்சின்னு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? என்னைக்காவது டிஎம்கே விட்டு தனியா எந்த தொகுதியிலையாவது நின்று ஒரு 5 சீட்டு உங்களால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள்கிட்ட நல்ல விதமா செயல்களை கொண்டு போய் சேர்த்திருக்கணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கணும், ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருப்பாங்க. நம்ம தான் அது பண்றதே இல்லையே. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ தப்பு பண்ணா விட்டுறது, முஸ்லீம் தப்பு பண்ணா விட்டுறது. இந்த 2 மதத்துல எவன் தப்பு பண்ணாலுமே அவன் காலை நக்கி பொழைக்க வேண்டியது. ஆனா இந்து மதத்துல எவனாவது ஒருத்தன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டாலும் எது பண்ணாலும், இந்து மதத்துல உள்ளவங்க எந்த ஜாதியில இருந்து எதை பண்ணாலுமே சரி, அதுக்கு மட்டும் வேட்டிய நெஞ்சு வரைக்கும் தூக்கி கட்டிக்கிட்டு கேவலமா ஒரு அரசியல் பண்ற வீரமணி அவர்களே, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, டிஎம்கே அல்லாமல் நீங்க வேற எதையாவது ஒரு தொகுதியில நின்று நீ ஒருத்த நின்று ஜெயிச்சு காட்டு, நீ ஆம்பளை, நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? அதுக்கு முதல்ல உனக்கு வக்கு இருக்கான்னு பாரு. அதுக்கு வக்கே உனக்கு கிடையாது. ஏன்னா டிஎம்கேங்கிற கழகத்தை அண்டி பொழைச்சி இன்னிய வரைக்கும் நீ அண்டி தான் பொழைச்சிட்டு இருக்கே தவிர
தனியா நீ எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. அரசியல்வாதி மாதிரியே இல்லாம அண்ணா அறிவாலயத்துல புரோக்கரா இருந்துகிட்டு நீ ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் நீ என்னடான்னா குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்க. அறத்துறையில சார் 2 பேரை போட்டதே சொல்றாரு சார். அதான் தேர் எடுத்து தெருவில் விட்டீங்கன்றத 2 பார்ப்பனர்களை அமைச்சராக்கி இருக்கீங்க. இந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும், அப்பதானே மக்களுக்கு புரியும். நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு சட்டமன்றத்தில் யாராவது ஒரு பெண் ஆமாம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு ஜெயலலிதா போற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த ஜெயலலிதாவை பற்றி இதே வீரமணி என்ன சொன்னார்? அப்போ சமூக நீதி காத்த தலைவெல்லாம் சொன்னாரு. சமூக நீதி காத்த வீராங்கனை. என்ன சார் நீங்க அரையும் குறையுமா சொல்றீங்க? இப்ப என்ன வீரமணி நினைச்சாவே கவுண்டமணி நினைச்சா எப்படி சிரிப்பு வருமோ அது மாதிரி அரசியல் இருக்கு. என்ன சார் நீங்க இப்படி இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை போய் நீங்க கவுண்டமணி மேல ஏங்க அவரு இப்பதானங்க சொன்னேன், நான் பாப்பாத்தினா அசம்பிளியில் சொன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை. 2 பேர் மந்திரியா போட்டா தேரை எடுத்து தெருவில் விட்டாங்க. என்ன விமர்சனம் கேட்கிறேன். சரி, நான் அவரை திரும்பி கேட்கிறேங்க, நீங்க தான் பட்டியலத்தை வாழ்த்தணும் இதெல்லாம் சொல்றீங்க இல்ல, உங்க கட்சிக்கு இது வரும் தீகாவுக்கு ஏன் நீங்க ஒதுக்கிட்டு ஒரு பட்டியலத்தை தலைவரா போடுங்களேன். உங்களுக்கு அப்புறமாவது ஒருத்தர் வரதுக்கு போடுங்களேன். ஏன் சாகரவர்கள் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டீங்க? உங்களுக்கு அப்புறம் மகன் தான் வரணும் அப்படின்னு வச்சிருக்கீங்களே, இது எந்த சமூக நீதி? நான் வெளிப்படையா கேட்கிறேன், துணிச்சல் தான் பதில் சொல்லணும். ஏன் ஊரை ஏய்க்கிறீங்க? நீ எந்த ஜாதியாக இரு, எந்த மதமாக இரு, என் கொள்கை என்பது தெளிவானது. நீ மனிதனா இருக்கணும், அவ்வளவுதான். நான் தெளிவா ஒண்ணு சொன்ன, என்னுடைய குரல் அது. என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பு என் கையில் இல்லை, வாழ்கிற வரை மனிதராக இருந்து சாவணும், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், நீ குறை சொல்ல தப்பே கிடையாது. நீ அந்த சமுதாயத்தை நீ குறை சொல்ல தப்பே கிடையாது. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அடுத்த எலெக்ஷன்ல ஓ கட்சி தனியா நின்று ஒரு 5 பேரை நிறுத்து. 5 பேர்ல ஒருத்தன் ஜெயிச்சிருங்க பாத்துருவோம். உனக்கு பகிரங்கமாக நான் சாகல் விடுறேன் வீரமணி. 5 பேர் உன் கட்சியில இருந்து தனியா எந்த கூட்டணியும் இருக்கக்கூடாது. நீ தனியா நின்று ஒரு 5 பேரை நிறுத்தி 5 தொகுதியில ஒரு தொகுதியில நீ ஜெயிச்சிரு பார்க்கலாம். ஜெயிக்க முடியுமாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மேல டார்கெட் வை ஒத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் பொட்டத்தனமா டிஎம் கேட்ட போய் அண்டி வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ நாய் அந்த சமுதாயத்தை பத்தி பேசுற. உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உனக்குன்னு இல்ல, உன் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறான் பாரு ஒரு 10 சோசியல் மீடியாவில் உள்ள நாய்ங்க. அந்த நாய்களுக்கே முதல்ல என்ன தகுதி இருக்கு பிராமண சமுதாயத்தை மட்டும் பத்தி பேசுறதுக்கு? பிராமண சமுதாயம்னா மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? எத்தனை பிரிவுகள் இருக்கு தெரியுமா? எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க தெரியுமா? அதுல எத்தனை மக்கள் வாழ்றாங்க தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாம ஒரு சமூகத்தை அட்டாக் பண்றதுக்கு உனக்கு எவன் ரைட்டு கொடுத்தது? முதல்ல உன்னெல்லாம் பேசும்போது செருப்பால் அடிச்சிருந்தான்னு வச்சுக்க, நீ எல்லாம் பேச மாட்டேன். உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா டிஎம்கே காரணங்க. ஏன்னா அவனுக்கெல்லாம் உங்க கொள்கையை பின்பற்றவன் தானே. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு கிடையாது, பல பொண்டாட்டி வச்சு வாழ்றவன் தானே. உங்க கொள்கையை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களை பேசி வளர்த்து விட்டானுங்க, வேற எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி பேசுறதுக்கு உனக்கு முதல்ல என்ன அருகதை இருக்கு? சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு அமைச்சர் 2 பேர் அமைச்சரானா ஒரு சமூகத்திலன்னு சொன்னா அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, புரியுதா இல்லையா? அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில குடியரசு சட்டங்களின் அடிப்படையில அவன் ஒரு எம்எல்ஏ ஆறான். அந்த எம்எல்ஏவை அவனோட ஒரு இதை பார்த்து மந்திரி ஆக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்னடா வந்துச்சு? எல்லா சமூகத்தினரோட தான் மந்திரியா போடுறாங்க. எல்லா சமூகத்தில் உள்ளவங்க எல்லாம் மந்திரியா இருக்காங்க. இப்போ எல்லா சமூகம் தான் மந்திரியா இருக்கு. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீங்க தான் ஒரு இடத்துல இன்னும் ஜெயிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்க? மக்களை நேர்ல சந்திக்க வக்கு இல்லாத நாய்கள் தான் நீங்க எதுக்குடா பேசுறீங்க? ஒரு தொகுதியில நின்று ஒரு தொகுதியில 2 சீட்டா ஜெயிச்சிருந்தீங்கன்னா சரி, ரோசம் இல்லாம பேசுறான் அப்படிங்களாம். ஒருத்தனை கூட நிறுத்த வக்கு இல்ல, இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ண வக்கு இல்ல. ஒரு கழக தலைவருங்கிற முறையில நீங்க எல்லாத்தையும் பேசுறத கேட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். சமுதாய சிந்தனை சமூக சீர்திருத்தம்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு?
ஊரா, அதாவது சமூக நீதி சமூக பொண்டாட்டி பேசுறவன் பொண்டாட்டி கழுத்துலாம் தாலியே இருக்கக்கூடாது. உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி எதுக்கு, பூ எதுக்கு? நீ பெரியார் கொள்கையோட வாழ்றவன் தானே. உன் பொண்டாட்டி கழுத்துல பூ எதுக்கு, தாலி எதுக்கு, கையில வளையல்கள்லாம் எதுக்கு? எல்லாத்தையும் அறுத்து வச்சு போக வேண்டியதானே. ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டி தலையில பூ வச்சிருந்தா மட்டும் ஒரு தலைமை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்றவனா இருக்கணும். அந்த நல்லதை எப்படி பண்றோங்கிறத பொறுத்து இருக்குது. புரியுதா இல்லையா? உன்ன மாதிரி பொறுக்கித்தனமா ஒரு இதை மட்டும் ஜால்ரா அடிக்கிற அரசியல்வாதே கிடையாது, புரோக்கரு. புரியுதா இல்லையா? ஒரு கட்சி தலைவனா நீ புரோக்கர் மாதிரி செயல்பட்டு இருக்க, கட்சி தலைவருமே செயல்படல. வீரமணி கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, யாரையுமே வயசுக்கு வந்தவங்கள எப்பவுமே வந்து வயதுல மூத்தவங்களை வந்து என்னைக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பேச சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்றை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னே தோணல. ஏன்னா ஒரு கட்சிக்கு புரோக்கரா செயல்படுற நீ எப்படி நல்ல மனுஷனா இருப்ப? யோசனை பண்ணி பாரு. சரி, இதை விட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சரவை பதவி ஏற்றாங்கல்ல. பதவி ஏற்றதுல நான் பேரை சொல்ல விரும்பல. ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் அவர் இருக்கையில போகும்போது துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் போய் சீட்ல உட்கார்றாரு, குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து. அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா? இல்ல பிபி சுகர் மாத்திரை போட்டு எங்கேயாவது போய் படுத்துட்டியா? அந்த வீடியோவோட நான் இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அறிக்கை விடு பார்க்கலாம். நீ இது சட்டப்படி தப்பு, இந்திய அரசியல் அமைப்புப்படி மதவாதை வந்து உள்ளே கொண்டு வந்து துவா ஓதிட்டுலாம் சீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆம்பளையாக தான் நீ அறிக்கை விடு. நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? பார்த்துருப்பேன். நீ தான் முஸ்லீம் கலை கிறிஸ்டியன் கலை நக்கி பிழைக்கிறவனாச்சு, அப்புறம் எப்படி நீ அறிக்கை விடுவ? உனக்கு வந்து எவனை பேசுறனாலும் உடனே அட்டென்ஷன் எவனை திருப்பு, ஒன்னு இந்து இல்ல பிராமணன். இதை தவிர்த்து வேற உனக்கு என்ன தெரியுங்கிற? வேற ஒண்ணு தெரியாது. நீ எல்லாம் சட்டத்துல என்னத்த படிச்சேன்னு தெரியல. ஊர் ஒரு காலேஜ், பெரியார் மணியம்மை காலேஜ். அந்த காலேஜ் எப்படி வந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதுல வருமானம் கொட்டி கிடக்கு. அந்த ட்ரஸ்ட்ல அவ்வளவு வருமானம் இருக்கு. அது எப்படி வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புரியுதா இல்லையா? இன்னொன்னுக்கு வருவோம். அம்பேத்கர் ஏற்படுத்தின அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு ரைட் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா வீரமணி? இப்போ நீ சொல்றீல தனிப்பட்ட சமுதாயம், ஒரு பிராமின் ஒருத்தரை சொல்றீல, அந்த பிராமின் சமுதாயத்தில் இந்தியாவில் அந்த சமூகத்தினருக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்களிக்கும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா உரிமையுமே அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. புரியுதா? அவங்களுக்கு ஓட்டளிக்க உரிமை இருக்குது, கருத்து சொல்ல உரிமை இருக்குது. எல்லாத்துக்கும் நீ எப்படி ஒரு கட்சிக்கு ஜால்ரா அடித்து பொழப்பு நடத்தி திங்கிறியோ அந்த மாதிரி அவங்க பண்ணலை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கிறபடி எல்லா உரிமையும் இருக்கப்பட்ட ஒருவர் வந்து அந்த அமைச்சரவையில் போய் நின்று அவர் பதவி வாங்கிறதுக்கு எல்லா ரைட்டுமே அவருக்கு இருக்குது. சரியா? இது உனக்கும் தெரியும், டிஎம்கே கார பயிர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் போய் பதவி ஏற்கிற தப்பே கிடையாது. புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், உனக்கோ திமுகவுக்கு தில் இருந்ததுனால் பிராமணர்கள் ஓட்டோ பிராமணர்கள் எதுவோ வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் லெட்டர் பேடில் திக தலைவர் வீரமணி, டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக உங்களால் இந்துக்கள் ஓட்டும் பிராமின் ஓட்டும் வேண்டாம் அப்படின்னு பச்சையாக அவங்களால எழுதி கொடுக்க முடியுமாடா? நான் ஓப்பனாகவே கேட்குறேன்டா. உங்கள் லெட்டர் பேடில் இந்துக்கள் விரோத சக்தின்னு சொல்கிறீங்களடா, இந்துக்களோட இது பிடிக்கலன்னு சொல்கிறீங்களடா, இந்துக்களோட தேவை இல்லைன்னு ஒரு நாய் பேசினான்டா. அந்த வீடியோவும் இருக்குடா. நான் என்ன சொல்கிறேன், இந்துக்களே உங்களுக்கு தேவையில்லைல்ல, இந்துக்களோட ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு திக தலைவர் வீரமணியும் டிஎம்கே தலைவர் ஸ்டாலினும் எழுதி கொடுக்க தயாரா? நான் பகிரங்கமாக சவால் விடுறேன். அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம்டா. எங்கள் ஓட்டே உங்களுக்கு தேவையில்லை, இந்து சமுதாயத்தை புறக்கணிக்கிறது நீங்கள் ரைட்டுன்னு நாங்களே ஒத்துக்கிறோம்டா. ஓட்டுக்கு மட்டும் இந்து சமுதாயம் வேணும், ஆனால் மற்றது மட்டும் கிறிஸ்டியனும் முஸ்லீமையும் வச்சு பார்த்துப்பீங்க. நடுநிலைமை அரசியல்வாதியாக இருக்கணும், புரோக்கர்கள் மாதிரி செயல்படக்கூடாது. 2 கட்சியும் தமிழ்நாட்டில் புரோக்கர் கட்சி மாதிரி தான் செயல்படுறீங்க. இதே ஓசிஸ் ஒரு வீரமணி ஜெயலலிதா அம்மையார் இருந்த பீரியடு அந்த வீடியோவும் இருக்குது, அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்தியாவின் மிகச்சிறந்த பார்ப்பன பெண்மணிகளில் ஒருத்தி ஜெயலலிதா. பெண்கள் ஏதோ பெண்கண்ட சிங்கம் அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
அதெல்லாம் இருக்கு. ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது வீரமணி எப்படி போய் அங்கே படுத்து கிடந்த, அந்த அம்மாவை எப்படியெல்லாம் நீ புகழ்ந்த, அப்போ அந்த அம்மா பாப்பாத்தின்னு உனக்கு தெரியாது. அப்போ நீ ஒரு அறிக்கை கூட பாப்பானுக்கு எதிராக விடலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு விட்டுருந்தீங்கன்னா அதை ஏன் என் வாயால் சொல்லிக்கிட்டு அப்போயும் அங்கே போய் பொறுக்கி தின்னுட்டு இருந்த. புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இனிமேவாவது எல்லாரும் மதிக்கத்தக்க தலைவராக நடு. ஒரு சில்லறத்தனமாக இன்னும் அரசியல் பண்ணாத. வயசாயிடுச்சு, சாவ போகிற வயசு வந்துடுச்சு. இப்போவும் நீ முதிர்ச்சியாக இல்லாமல் எல்லாரையுமே அதை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாவ போகிற காலத்தில் எதுவுமே கிடைக்காது. புரியுதா இல்லையா? தூக்கி போடாது நல்ல மனுஷனுக்கு 4 பேர் வேணும். வருவான். எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா, நீ காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த மாரடிக்கிறான் பார்த்தியா யூடியூப்பில் ஒரு 10 பேர், அவன் மட்டும் வருவான், வேற எவனும் வரமாட்டான். முதல்ல ஒழுக்க சிறந்த அரசியல்வாதியாக முதல்ல மாற வழிபாரு. வயசு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு. வயசுக்கு தகுந்த மாதிரி முதல்ல எல்லா மதத்தினரையும் மதிக்க கற்றுக்க. சாவு போகும்போது ஐயா கேப்டன் சாவு எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஒரு வரலாறாக இருக்கணும் சாவு. எல்லா அரசியல்வாதி பயணங்களுக்குமே சொல்கிறேன். சாவுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பெரிதும் மதிக்கத்தக்க ஐயா கேப்டன் இருந்தார் பார்த்தியா, அவரு சாவு மாதிரி இருக்கணும். அதுதான் சாவு. வாழ்நாள்லையும் அவர் அந்த கூட்டத்தையும் பார்த்துட்டாரு, உசுரோட இருக்கும் போதும் கூட்டத்தை பார்த்துட்டாரு, செத்த பிறகு என் வாழ்க்கை இப்படிதாங்கிறத காட்டிட்டு போயிட்டாரு. பிறந்தது வரலாறாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செத்தது சரித்திரமாகவும் வரலாறாகவும் மாறணும். அதை நிகழ்த்தி காட்டிய ஒரே ஆள் எங்கள் கேப்டன் ஐயா மட்டும்தான். வேற அவர் கால் தூசிக்கு வேற எந்த பயமும் வரமாட்டான். ஃபர்ஸ்ட் அறிஞர் அண்ணா அவர்கள், அடுத்தது காமராஜர் அவர்கள், அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள். புரியுதுங்களா? ஐயா கலைஞரை கூட சொல்லலாம், ஆனால் அந்த அளவு கூட்டம் இல்லை. கலைஞரை சொல்லலாம், அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லலாம். இவங்கெல்லாம் விட கூட்டம் கூட்டி காட்டினது எதுன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு ஐயா கேப்டன் அவர்களோட சாவு மட்டும்தான். ஏன்னா அவர் போலித்தனமாக அரசியல் பண்ணல, எந்த ஜாதியும் வெறுக்கலை, எந்த ஜாதியும் கொச்சப்படுத்தலை, எல்லா ஜாதியினரையும் தன் வழி பிள்ளைகள் மாதிரி நடத்தினாரு. அப்படி நடத்த பழகுங்க, சாவு சரித்திரமாகும். இல்லைன்னா வீரமணி உன் சாவு தரித்திரமாக தான் முடியும். நீயும் ஒரு தரித்திரியம், பிறந்ததும் ஒரு தரித்திரியம், ஒரு சாபம் ஒரு தரித்திரியமாக தான் முடியும். வாழும் போது நீ எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் கிடையாது. செத்த போது உன் சாவு சரித்திரமா இருக்கணும். இதை மனசுல வச்சுக்கிட்டாது இனிமே நீ அரசியல் பண்ணு. ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போ. சில்லறத்தனமா நடத்தி கொண்டு போகாத. இப்பவும் சொல்றேன், சரித்திரமான சாவா கேப்டன் ஐயா அவர்கள் சாவுமா இருக்கணும். சாவு நாய் நக்கிட்டு ஒரு சாவா இருக்கக்கூடாது.